ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பன்னீர் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு எப்படி சேர்ந்து சொல்லித்தரேன். 400 கிராம் பன்னீரை எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நான் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட 2 கலர் இருக்குது, க்ரீனும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். எந்த கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆனியனை வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 400 கிராமுக்கு 2 தக்காளி போதும். இந்த தக்காளியை வந்து நான் வந்து முந்திரியோட ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 20 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கைஸ், அப்படியே அரைச்சிடலாம் நீங்கள். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கல் உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் சில்லி பவுடரும் எடுத்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கீ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம கீ ஊற்றலாம். நீங்கள் ஒரு சிலர் வந்து பட்டர் போடுறதுனாலும் போட்டுக்கங்க, இல்லை ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கங்க. என்கிட்ட கீ இருக்குது. நான் கொஞ்சம் நல்ல ஒரு இன்னும் ரிச் டேஸ்ட்டில் வேணுன்றதுக்காக நான் கீ போட்டிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக பட்டர்லேயும் செய்யலாம், செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூட இதில் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ணலை, டேரெக்டாக தான் நான் போட போகிறேன். இப்போ வந்து நல்லா கீ வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை போட்டுடுவோம். ஒரு ஆனியன் போதும். நான் 400 கிராமுக்கு ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கேன் கைஸ். ஏன்னா நம்ம வந்து தக்காளியையும் கேஷ்யூ வந்து அரைச்சி போட போகிறோம். நமக்கு வந்து இப்போ ஒரு கிரேவி கிடைக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இந்த பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த கீலையே நல்லா வதங்கணும். நல்ல ஒரு ஸ்மெல் வருது கைஸ், கீயோடு சேர்ந்து நல்லா வதங்கும் போது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அந்த வெங்காயம்லாம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். காஷ்மீர் சில்லி பவுடரை போட்டுருங்க, நார்மல் சில்லி பவுடரையும் போட்டுருங்க, கரம் மசாலாவையும் போட்டுடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ வந்து நான் வந்து தக்காளியையும் கேஷ்யூ வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமி இது கிடைக்கும் நமக்கு, ஒரு கிரேவி மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ தண்ணியை அலசி ஊற்றி ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அலசி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த பச்சை வாடை போகணும் கைஸ். அதனால் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாடை போகணும். மூடி போட்டு மூடிடுங்க. அப்பப்போ எடுத்து திறந்து பார்த்துங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். நான் கொஞ்சம் ஹையில் வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் மீடியமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் கேப்சிகமை வந்து தனியாக கொஞ்சம் கீ போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த இதில் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. இதை நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போயே சரி பார்த்துக்குங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, அப்புறம் மசாலாவோட ஒரு ஆரஞ்சு கலர், இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கசூரி மேத்தியை நம்ம போட்டுடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. இது இந்த அளவுக்கு போதும் தண்ணி ஆட் பண்ணது. அப்போ தான் சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா கிரேவியாக கிடைக்கும். மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிச்சு. நான் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடுங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு நிமிஷம் மூடி வைங்க போதும். நல்லா அதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 கொதி வரட்டும். இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த சப்பாத்தியோட ரோல் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி தோசை நல்லா இருக்காது, சப்பாத்தி பூரிக்கு செஞ்சு கொடுங்க. ப்ரெட்டில் கூட வச்சு சாப்பிட்லாம், ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் நல்லா தடவி ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம்.
குழந்தைங்க நல்லா அப்படியே எடுத்து ஃபோக்கில் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.